ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட டே 25 ஆஃப் ஆரி ஒர்க் தான். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் படி ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸில் அழகாக சிம்பிளாக ஆரி தெரியாதவங்களுக்காக பியூட்டிஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி டே 25, ஆல்ரெடி 24 டேஸ் முடிச்சிருக்கோம். அந்த வீடியோஸ் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒர்க் கொடுக்காமல் நம்ம அழகாக சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் பண்ணுறதா இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த லேஸ் எடுத்திருக்கோம். இது என்ன லேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி லேஸ் தான். பாருங்கள், ஸோ பீட்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அவங்க அழகாக கோர்த்து வச்சுருக்காங்க. இந்த ஆரி பீட்ஸ் தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 80 ருப்பீஸ்க்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த ஒன்றுமே போதும், உங்களுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த ஒன்று இருந்தாலே உங்களால் அழகாக பண்ண முடியும். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நான் பால் செயின் எடுத்திருக்கேன். அண்ட் பால் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மீட்டருக்கு 8 ரூபா தான் வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது கூட இன்னும் நம்ம ஒரு 2 மெட்டீரியல்ஸ் எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரி பீட்ஸ் தான். இதோட ப்ரைஸ் 20 ருப்பீஸ் தான். அண்ட் இது வாங்கினாலே உங்களால் 2-3 ப்ளவுஸ் வந்து கவர் பண்ண முடியும். அவ்வளோத்துக்கு நிறையா இருக்கும், நல்லாவும் இருக்கும். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மெட்டீரியல் எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கட் பீட்ஸ் தான். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இவ்வளோ யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட ஆரி லேஸ் எடுத்திருக்கோம். அது பார்த்திங்கன்னா சைடில் ஃபேப்ரிக் இருக்கும், நெட் ஃபேப்ரிக் இருக்குது. ஸோ ஃபேப்ரிக்கில் தான் அவங்க ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபேப்ரிக்கை நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடணும். நெட் ஃபேப்ரிக் இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும், இல்லைனா வந்து ஃபுல்லாகவே வந்து கட் ஆயிரும். அப்புறம் நமக்கு ரொம்பவே கஷ்டம், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஒன்றையும் மட்டுமே வச்சு ஸ்டிச் பண்ணால் போதும். இல்லை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி கூட வைக்கலாம். எல்லாம் எனக்கு கிராண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி அது கூட நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக அழகாக கட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு நம்ம கேர்ஃபுல்லாக கட் பண்ணலைன்னா அவ்வளோ கட் ஆயிரும். நம்மளால் ஒழுங்காக பேஸ்ட் பண்ண முடியாது, ஒழுங்காக ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தாராளமாக பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து முடியுது. அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இந்த லேஸ் நான் பர்டிகுலராக வாங்கினதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்லீவ்ஸோட இந்த எண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜரி மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதில் வேறு ஒர்க் பண்ணால் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்காது. அதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் இதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக அவங்க அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்மளே நம்ம கையால் இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்பவும் சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆரி லேசஸ் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணாது. உங்களால் சீக்கிரமாகவே பண்ண முடியும். வித்தின் 1 hour நம்ம கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் கூட ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணாது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு அப்படியே ரெடிமேடாக லேஸ் கிடைக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த டிசைன் மட்டும் கிடையாது, நிறைய டிசைன் நிறைய பேட்டர்ன்ஸில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் இதிலெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ பாருங்கள், நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2 எண்ட்ஸும் பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இந்த B7000 க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் நான் பார்த்திங்கன்னா பால் செயின் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரியும் அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட மெஷின் இருந்துச்சுன்னா செயின் ஸ்டிச் போடுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோஸில். ஸோ பாபினில் நம்மளோட ஜரி த்ரெட்டை டபுள் ஸ்டாண்டில் சுற்றி
மேலே நார்மலான த்ரெட்டை வச்சு அதே கலரில் வச்சுக்கோங்க. வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும். பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை கை தையலாக கூட போட்டுக்கலாம். அண்ட் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் சொல்லியிருப்பேன் தெளிவாக. அண்ட் ஷார்ட்ஸ்லேயும் நான் வந்து போட்டிருப்பேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நார்மல் நீடில் உங்கள் கை தையல் மாதிரி போட்டுக்கிறது எப்படி அப்படின்ட்டு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா பார்த்துக்கோங்க. பட் செயின் ஸ்டிச் வந்து நம்ம மெஷினில் தையல் மெஷினில் போட்டால் ரொம்ப டைம் எடுக்காது. பட் கை தையல் போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் பால் ஸ்டோன் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒர்க் ஈஸியாக முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி பால் செயின் வாங்கி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அழகாக மாற்றி எடுத்திருக்கோம். அண்ட் எகெயின் அதே மாதிரி கீழேயும் நம்ம அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி பால் செயின் பேஸ்ட் பண்ணுறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ இங்கேயும் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு பார்க்குறதுக்கே இப்போ கொஞ்சம் கிராண்டாக இருக்குது இந்த ப்ளவுஸு. அண்டு இது பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக, அதை ஹைட் பண்ணுறதுக்காக தான் நாம் இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரியே நம்ம கழுத்துக்கும் ட்ரை பண்ணலாம். அண்டு கழுத்துக்கு பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி கைகளுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் தான். ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற அதே தான், டைம் தான். ஸோ அதனால தான். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ஏதாவது டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ண வேண்டியது தான். நான் சிம்பிளி ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் கூட ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப டார்க்காக ட்ரா பண்ணாதீங்க. ஓரளவு ஓகேவா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக தெரிகிற மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஒயிட் பென்சில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஷாப்ஸில். ஒயிட் பென்சில் வாங்கி ட்ரா பண்ணுங்கள். அண்டு சோப் பீஸ் மாதிரியெல்லாம் அவைலபிளாக இருக்கும். அது ட்ரா பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒயிட் பென்சில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஒயிட் பென்சில் பார்த்திங்கன்னா நம்மளோட பென்சில் கலர்லேயும் அவைலபிளாக இருக்கும். அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அப்படி பண்ணுங்கள். அண்ட் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் மிடில் பார்த்திங்கன்னா ஆரி பீடை ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இதோட சைட்ஸில் நம்ம ட்ரா பண்ணி இருக்கிறதுக்கு மேலே கட் பீட்ஸை நான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி, உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரீ டைமில். அண்ட் உங்கள் ப்ளவுஸுக்கு மேக்ஸிமம் நீங்களே இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கையாலே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா புது புது டிசைன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்கள் ப்ளவுஸுக்கு. அண்டு நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணுறதுக்கே 700 2000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை உங்கள் கையாலே நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கையால் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நெக்ஸ்ட் ப்ளவுஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா த்ரெட்டு இந்த ப்ளவுஸோட அதே கலரில் நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் மறந்துட்டேன் வாங்குறதுக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் பண்ணும்போது அந்த ப்ளவுஸோட அதே கலரில் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்மளோட 25th டே. அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடங்களில் ஒட்டி எடுத்திருக்கேன். அப்புறமா ஸ்டிச் பண்ணலான்ட்டு. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு ஆரி பண்ணுற மாதிரி, 30 ரூபாய்க்கு பண்ணுற மாதிரி, 100 ருபீஸில் பண்ணுற மாதிரியெல்லாம் வீடியோஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா ஆரி சுத்தமாக தெரியாமல் ஆரி பண்ணணும், நார்மல் நீடில் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான். ஸோ பார்க்குறதுக்கு ஆரி மாதிரியே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் நிறையா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷ் கொடுக்கல. ஸோ அதனால் நான் B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு ரோ நம்மளோட பால் செயினை பேஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட பால் செயினை வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த B7000 க்ளூ பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 2 minutes நம்ம அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு கிடைக்கும், கரெக்டாக அது ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்டு நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட் படி தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எல்லா கமெண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 ஸ்லீவ்ஸுக்குமே 2 கைகளுக்குமே பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகள் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் தான் தெரியுது. ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்க சாரீஸ் கூட நம்மளால் வியர் பண்ண முடியும். வெறும் நம்ம கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அண்டு 30 rupees கூட நம்ம பண்ணலாம். அண்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு கூட நம்ம பண்ணலாம். இந்த பால் செயின் நம்ம ஸ்பேஸ் பண்ணியிருக்க இடத்துலலாம் உங்களுக்கு பேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அழகாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அதுவும் பார்க்குறது கிராண்டாக இருக்கும். போரிங்காலாம் தெரியாது. ரொம்பவே கிராண்டாக தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நம்ம கையாலே அழகாக பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இது ரொம்ப சிம்பிள், பண்ணுறதும் அவ்வளோ சிம்பிள் தான். ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ கிராண்டான சாரீஸ்க்கும் கூட இதை வியர் பண்ணலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு நம்ம டே 26 பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம டே 26 பார்க்கலாம். பை.